அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணமும் தாயாருடைய பெருமைதான். சார் ராமாயணம்னு பேர் இருக்கே, சீதாயணம்னு பேர் இருக்கு, ராமாயணம்னு பேர் இருக்கேன்னா ராமாயணம்ங்கிற பேரை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டார் வால்மீகி. அப்புறம் பின்னாடி பశ్చాத்தாபப்பட்டதாக ஒரு ஸ்லோகம் ராமாயணத்திலேயே இருக்கு. எல்லாரும் போய் வால்மீகியை இதை புக்கு ரிலீஸ் பண்ண ஆத்தரை போய் ஒரு இன்டர்வியூ எடுக்க மாட்டோமா? அதனால அந்த வால்மீகியை போய் கேட்டா, என்ன சுவாமி நீர் ரிலீஸ் பண்ணியிருக்கீரே ராமாயணம், டு யூ ஹாவ் எனி ஹாப்பினஸ் அபவுட் இட் ஆர் டு யூ ஹாவ் ரெக்ரெட்ஸ்? ரெக்ரெட் இருக்குன்னு விட்டார். என்ன இதுக்கு பேர் நான் ராமாயணம்னு பேர் வச்சிருக்கூடாது, என்னன்னு பேர் வச்சிருக்கணும்னார், சீதாயாஸ் சரிதம், சீதையினுடைய சரித்திரம்னு பேர் வச்சிருக்கணும். சீதைன்னு ஒத்திய கல்யாணம் பண்ணிக்கலேன்னா, அவளை காட்டுக்கு கூட்டுன்னு போலேன்னா, அவளை கடத்தப்படலேன்னா அப்புறம் எங்க அவர் சேத்து கட்டுறது, எங்க போய் யுத்தம் பண்றது? அயோத்தியாலே பிறந்தார், ராம சாட்டார், வாழ்ந்தார். அப்புறம் கொஞ்சம் ஒரு 30 வயசுல உட்காந்து தால் பாட்டி சூர்மா சாட்டார், 40வது வயசுல தால் கிச்சடி சாட்டார், ஆயிடுத்து ராமாயணம். சீதைன்னு ஒத்தி இல்லைன்னா ராமாயணமே இருக்காதே. சீதையால் தான் ராமாயணத்துக்கு பெருமை. இன்னொரு விஷயம் ஆழ்வார்கள் எடுத்தா, தனிச்சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள், தானே சிறைக்குள்ள போனாளா லங்கைக்குள்ள. நம்ம என்ன சொல்லுவோம், ராவணன் சீதையை கடத்தினான். நானும் அப்படிதான் சொல்லியிருக்கேன், எல்லா உபன்யாசம் சொல்றவாளும் அப்படிதான் சொல்றா. ஆழ்வார் அப்படி சொல்லல, தனி சிறையில் விளப்புற்ற கிளிமொழியாள், she made herself to be kidnapped. புரியுறதோ? லெட்டஸ் ஜெகன்மாதாவை யாரா கடத்த முடியுமோ? ராவணன் கடத்தி செல்லுவதற்கு ஏத்த மாதிரி தன்னை அமைச்சுண்டாளாம் சீதாதேவி. அதே மாதிரி தானே ஆழ்வார் எடுத்தார். கண்ணனை உரலோட கட்டி போடணும்னு நினைச்சா யசோதை, ஆழ்வார் எடுத்தார், கண்ணினுன் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன்னர். அவ கற்றாப்புல தன்னை ஆக்கிண்டர் பெருமாள். அதனால்தான் ஆழ்வார் பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்களுக்கரிய வித்தகன்னு சொன்ன உடனே கீழே மூர்ச்சையாயிட்டார். இப்பேற்பட்ட சௌஷீல்யமா அவ அவனை கட்டுறா மாதிரி. அதாவது சாச்சகார குடும்பி நீனர் விஷ்ணு புராணத்துல பராசரர், எதிசக்னோஷி கச்சத்துவம் அதிசஞ்சல சேஷ்டித்த, இந்த இடத்தை விட்டு நகருடா பட்டவா உனக்கு நான் பண்றேன் அப்படின்னு சாச்சகார குடும்பினி. இந்த உலகத்தில் இடக்கை வலக்கை ஆச்சாரம் தெரியாத அனாச்சார பிரச்சுரையான யசோதை சர்வலோகேஸ்வரனுக்கு இந்த இடத்தை விட்டு நகந்தியானாங்கிறா. எப்படி அவர் அப்படி அடங்கி போனார்? அதனால்தான் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன். ராவணனும் சீதையை அபகரித்து சென்றான், அவ ஆக்கிண்டா அந்த மாதிரி. ஏன்னா அங்க போனாதான் ராமர் வருவர், ராமர் வந்தாதான் யுத்தம் நடக்கும், யுத்தம் நடந்தாதான் ராவணன் இறந்து போவான். ராவணன் இறந்தால்தான் பெருமாள் முதலில் தேவர்களுக்கு செய்து கொடுத்த சத்தியம் நிலைத்திருக்கும். அவனுடைய சத்தியம் நிலைத்திருப்பதற்காக to help him accomplish his promise, she made herself to be kidnapped அப்படின்னு எடுக்கிறார். அதனால ஸ்ரீமத் ராமாயணமே சீதையின் பெருமையை சொல்ல வந்த கிரந்தம்.